ஹையஸ்ட் சோர்ஸ் வேர்ல்டு, அதாவது மூல உலகம். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவர் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த உலகத்துல இருந்திருந்தாருன்னா அவரே அழிஞ்சிருப்பாரு. ஹிஸ்டரியில போகர்னு ஒருத்தரை இருந்திருக்க மாட்டாரு. போகருக்கு அகத்தியர் ஹெல்ப் பண்ணிருக்காரு இந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு. போகரும் அகத்தியரும் இன்னொரு மல்டிவர்சல் டிராவல் பண்ணாங்க. நேத்து போகர் போன 3 உலகத்தையும் பார்த்தோம், 3 மல்டிவர்சல் டிராவல். அந்த வீடியோவை யாராவது பார்க்கலன்னா நான் மேல கார்டுல தரேன், பார்த்துட்டு வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு அவர் போன 4வது உலகம், த ஹையஸ்ட் சோர்ஸ் வேர்ல்டு, அதாவது மூல உலகம். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த உலகத்துக்கு அவர் போன உடனே என்னென்ன நடந்துச்சுன்னு சொன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அவர் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த உலகத்துல இருந்திருந்தாருன்னா அவரே அழிஞ்சிருப்பாரு. ஹிஸ்டரியில போகர்னு ஒருத்தரை இருந்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? போகருக்கு அகத்தியர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு. அதை பத்தியும் நம்ம ஃபுல்லா டீகோட் பண்ணலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். எனக்கும் என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஸோ நம்ம இப்போ கதைக்கு போலாமா? போகர் போன 4வது உலகம். அவர் பாடி வேற ஒரு வைப்ரேஷன்ல வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சுதான். நேத்தே சொன்ன மாதிரி அவர் எப்படி மல்டிவர்ஸ் டிராவல் பண்ணார்னா அவர் உடம்ப வேற ஸ்பீட்ல வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சுது. அந்த வைப்ரேஷன் எந்த ஃப்ரீக்வன்சி, அந்த வேர்ல்டோட ஃப்ரீக்வன்சி எந்த இடத்துல கனெக்ட் ஆகுதோ அந்த வேர்ல்டுக்கு அவரு போயிடுறாரு. ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி தான். நீங்க ஒவ்வொரு ஸ்டேஷனா திருப்ப உங்களுக்கு எந்த கனெக்ஷன் கிடைக்குதோ அந்த ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அவர் அந்த வேர்ல்டோட கனெக்ட் ஆனாரு. இப்போ அவர் கலெக்ட் ஆன வேர்ல்டு வந்து மூல உலகம், அதாவது ஆதி உலகம். இங்கிருந்து தான் மல்டிவர்ஸ் பிறந்துச்சு. அவர் அந்த உலகத்தை எப்படி விவரிக்கிறார்னா, அதாவது அவர் பார்த்ததே அவர்னால சொல்ல முடியல. ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. மழை இல்லை, நிலம் இல்லை, ஆகாயம் இல்லை, ஒரு சத்தம் இல்லை, அங்க நேரம் இல்லை, பிசிக்ஸ், கிராவிட்டி எதுவுமே இல்லை. அவரே பார்க்கிறாரு, அவருக்கு உடம்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அவரோட நினைவு மட்டும்தான் அங்க சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் மைண்டுக்கு ஒரு படம் மாதிரி ஒண்ணு வந்துச்சு. ஒரே ஒரு லிவிங் பீயிங், ஒரே ஒரு உயிரினம், பெரிய அளவு உயிரினம், அதாவது மலை அளவுக்கு பெருசு. தியான நிலையில உட்கார்ந்துட்டு உடம்புல இருக்கிற 7 சக்கராசும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்டிவேஷன்ல இருந்துச்சு. இதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த பீயிங் அந்த உலகத்துல இருந்த ஒரே ஒரு கான்சியஸ்னஸ். அதுவும் அவர்கிட்ட பேசல, படமா அவர் மைண்டுக்கு வந்துச்சு, அவர் கான்சியஸ்னஸ்க்கு வந்துச்சு. அந்த கான்சியஸ்னஸ் என்ன அவருக்கு உணர்த்த ட்ரை பண்ணுச்சுன்னா, இங்கிருந்துதான் எல்லா உலகமும் உருவாச்சு. அதாவது அந்த கான்சியஸ்னஸ் ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன்ல மாறிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு வைப்ரேஷனா மாறும்போது ஒவ்வொரு யூனிவர்ஸ் உருவாகுது. அடுத்த செகண்ட் வேற வைப்ரேஷன்ல மாறும்போது அந்த யூனிவர்ஸ் அழிஞ்சுது, திருப்பி இன்னொரு யூனிவர்ஸ் உருவாகுது. அந்த உயிரினத்துக்கு என்னமோ அது ஒரு செகண்ட் தான். ஆனா அந்த ஒரு வைப்ரேஷன் உருவாகும் போது உருவாகிற யூனிவர்ஸுக்கு கோடான கோடி வருஷம் ஆகுது அது திருப்பி அழிகிறதுக்கு. ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்கிறத அவருக்கு புரிஞ்சுது. போகர் வந்தது கூட என்னோட வைப்ரேஷனால ஆன உலகம் தான் அப்படிங்கிறத அது புரிய வச்சது. இன்னும் எளிமையா அவர் எப்படி புரிய வச்சாருன்னா, ஒரு தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை சூடு பண்ணா ஆவியா மாறுது, அந்த தண்ணியை சில் பண்ணா ஐஸா மாறுது. அந்த தண்ணி தான் மூல உலகம், அதாவது அதுதான் சோர்ஸ். அங்க இருந்துதான் ஆவி வேற மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு போச்சு. அதே மாதிரி சில் பண்ணும் போது ஐஸுங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போச்சு, சாலிடான ஒரு ஸ்டேட்டுக்கு போச்சு, இங்க கேஸ் ஆன ஒரு ஸ்டேட்டுக்கு போச்சு. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. தண்ணி தான் மூல உலகம். நம்ம உலகம் எல்லாமே வேற ஸ்டேட்ல இருக்கு, வேற வைப்ரேஷன், அதனாலதான் உருவாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போகர் அங்க இருந்திருந்தாருன்னா போகர் கண்டிப்பா அழிஞ்சிருப்பாரு. போகர் அதை உணர ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவரோட மைண்டும் முதல்ல அவருக்கு அங்க உடம்பே இல்லை, அவரோட கான்சியஸ்னஸ் மட்டும்தான். அவரோட கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சவுண்டை இழந்துகிட்டே வர ஆரம்பிச்சது. அவருக்கு தெரிஞ்சது இங்க ஒரு கரெக்ஷன் வேவ் இருந்துச்சு. அதாவது கரெக்ஷன் வேவ்னா அந்த யூனிவர்ஸுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உயிரினமோ ஒரு பொருளோ இருந்தா அந்த வேவ் அந்த பொருளோ அந்த உயிரினத்தையோ அழிச்சிடும், ஆட்டோ டெலீட் பண்ணிடும். எப்படி நம்ம ஜிமெயிலையோ இதுலயோ ஸ்பேம் ஃபோல்டர்ல இருக்க 30 daysல ஆட்டோ டெலீட் ஆகுதோ, அதே மாதிரி தேவையில்லாத உயிரினம், அந்த உலகத்துக்கு தேவையில்லாத ஒரு உயிரினம், சம்பந்தப்படாத ஒரு உயிரினம் இருந்துச்சுன்னா அது ஆட்டோ டெலீட் பண்ணிடும் அப்படிங்கிறத அவரு உணர்ந்தாரு.
இங்கதான் அகத்தியர் வராரு. அதாவது போகர் இந்த மல்டிவர்ஸ் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி அகத்தியர் போகரை சந்திச்சு குளிகை கொடுத்தாரு. அது ஒரு மாத்திரை. அதை அவரை எடுத்துக்க சொன்னாரு. போகர் சொன்னாரு, ஏனால என் உடம்ப மெடிடேஷன் மூலியமா வேற வேற ஸ்பீட்ல வைப்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த குளிகை எனக்கு தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி போகர் சொன்னாரு. அகத்தியர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, நீ இத எனக்காக எடுத்துக்க, உன்னால முடியுங்கிறது எனக்கு தெரியும், ஆனா எனக்காக இந்த குளிகைய நீ வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. அந்த குளிகை என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு குளிகையை நம்ம தயாரிக்கலாம். அதாவது குளிகையை வச்சு அகத்தியர் இன்டர் டைமென்ஷனல், அவுட்டர் டைமென்ஷனல், மல்டிவர்சல் டிராவல் அகத்தியரும் பண்ணியிருக்காரு. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்பேஸுக்கு போயிருக்காரு. அவர் மூச்சு விடாம அவர்னால இருக்க முடிஞ்சது, அதுவும் குளிகைனால. ஆனா இப்ப இவர் கொடுத்த குளிகை எதுக்குன்னா, போகரோட உடம்ப ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனல் லாக் ஆர் அதை திருப்பி கொண்டு வரதுக்கான ஒரு சிக்னல். அதாவது என்னன்னா ட்ரேஸ் பேக் ஃபோம் சிக்னல். அதாவது நம்ம வீடு இங்க இருக்கு, அதுக்கு திருப்பி கொண்டு வரதுக்கு இந்த குளிகையை அவர் உருவாக்குனாரு. அதாவது என்னன்னா எப்படின்னா ஒரு ஜிபிஎஸ் லொக்கேட்டர் மாதிரி. இந்த குளிகை எப்ப ஆக்டிவேட் ஆகுதோ திருப்பி அவரோட பழைய நம்மளோட உலகத்துக்கு வர்றதுக்கு தேவையான அந்த குளிகையை கொடுத்தாரு. இது அப்போ போகருக்கு புரியலை, ஏன் இதை கொடுத்தாரு. அகத்தியர் அப்கோர்ஸ் அவர் மூல உலகத்துக்கு போயிருக்காரு. ரொம்ப சில சித்தர்கள் மட்டும்தான் அந்த மூல உலகத்துக்கு போயிருக்காரு. மூல உலகத்துக்கு போனா அங்க இருக்கிற கரெக்ஷன் வேவ் அவங்கள அழிச்சுங்கிறது அகத்தியருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ போகர் தப்பி தவறி மூல உலகத்துக்கு போனார்னா இந்த குளிகை ஆக்டிவேட் ஆகும். அதனாலதான் போகருக்கு அகத்தியர் கொடுத்தாரு. குளிகையை எடுத்துக்கிட்டாரு. போகரோட கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. அப்போ அந்த குளிகை ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சது. அந்த குளிகை வைப்ரேஷனை மாத்த ஆரம்பிச்சது. அவரோட கான்சியஸோட வைப்ரேஷனை மாத்த ஆரம்பிச்சது. அவர் இதுக்கு முன்னாடி வந்த உலகத்துக்கு போனாரு. திருப்பி அதுக்கு முன்னாடி வந்த உலகம், இந்த மாதிரி 3 உலகத்துக்கும் பேக்வேர்ட்ஸ்ல போனாரு. கடைசியா நம்ம உலகத்துக்கு அவர் வந்தார். வந்த உடனே சிஷ்யர்களோட அகத்தியரும் இருந்தார். அகத்தியர் பார்த்துட்டு கேட்டாரு, இந்த டிராவல், அதாவது இந்த பயணத்துக்கு முன்னாடி போன போகர் வேற, பயணத்துக்கு அப்புறம் வந்த போகர் வேற அப்படிங்கிறத அகத்தியர் உணர்ந்தார். ஏன்னா இந்த உலகம் ஏன் உருவாச்சு, ஏன் அந்த ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் இந்த வைப்ரேஷனால இந்த மல்டிவர்ஸை கிரியேட் பண்ணி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை யாரு உருவாக்குனா? இந்த மாதிரி பல கேள்விகள் போகரோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அகத்தியர் பதிலும் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுவும் நம்ம இன்னொரு வீடியோல ஃபுல்லா தெளிவா பார்க்கலாம். அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம போகரோட சேர்த்து அகத்தியரோட மல்டிவர்ஸ் டிராவலையும் நம்ம படிக்கலாம். அகத்தியர் சொன்னாரு, நீ இந்த பயணத்துக்கு முன்னாடி இருந்த போகர் வேற, பயணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்த போகர் வேற. ஏன்னா இந்த போகருக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஏன் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு, யார் அந்த உயிரினம், ஏன் இந்த மூல உயிரினம் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அழிச்சு இந்த ரிப்பீட் சைக்கிள் போய்கிட்டே இருக்கு. அப்போ கடவுள்கள் தான் அதுவா, கடவுள்களும் அங்கிருந்து தான் வந்தாங்களா, வைப்ரேஷன்ல உருவானவங்க தான் கடவுளா? பல கேள்விகள் போகரோட மைண்ட்ல இருந்துச்சு. அகத்தியர் இதுக்கு நம்ம இன்னொரு மல்டிவர்சல் பயணம் பண்ணணும் அப்படிங்கறத அவர் சொன்னார். இன்னொரு குளிகையை கொடுத்தாரு. இந்த குளிகையை வச்சு போகரும் அகத்தியரும் இன்னொரு மல்டிவர்சல் டிராவல் பண்ணாங்க. ஏன்னா அங்க போய் அவங்க பார்த்து ஒரு உலகத்துக்கு போனாங்க. அதுவும் ஒரு வைப்ரேஷனால ஆன உலகம். ஆனா அந்த உலகத்துல இருக்கிற நாலேஜ் வேற எந்த இடத்துலயுமே இல்லை. அங்க போனா போகருக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாமே கிளியர் ஆயிடும் அப்படிங்கிறது அகத்தியருக்கு தெரிஞ்சிருக்கு. அகத்தியருக்கு ஆல்ரெடி அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தது. ஆனா போகரே நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தா போகரை கூட்டிட்டு போனாரு. அந்த டிராவல் பண்றதுக்குள்ள அவர் பல உலகங்களை பார்த்தாரு, பல சித்தர்களை பார்த்தாரு. அதாவது சித்தர்கள்லாம் நம்ம உலகத்துல இருக்கிற சித்தர்கள் கிடையாது. பல இனம், பல நம்ம சொல்ற மாதிரி ஏலியன்ஸ், அங்க இருக்கிற அந்த ஏலியன்ஸ்ல இருக்கிற சித்தர்களையும் அவர் பார்த்தாரு. அங்கிருந்து அவர் தெரிஞ்சுக்கிட்ட தகவல் பூம், மைண்டே வெடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அது நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். போகர் அண்ட் அகத்தியர் மல்டிவர்சல் டிராவல் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். இந்த மாதிரி பல கதைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்று கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.